ஃப்ரெண்ட்ஸ், கோயிலெலாம் சுற்றி முடிச்சு எல்லா சாமியும் கும்பிட்டதுக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடக்கிற ஸ்பாட்டுக்கு அங்கே போனால் முன்னாடி இருந்ததை விட இப்போ கூட்டம் கொஞ்சம் அதிகரித்த மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கூட்டத்தை விட வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பக்கத்தில் நின்று ஐஸ் வண்டியில் ஒரு 4 ஐஸை வாங்கிக்கிட்டு ஒரு கடோரமாக போய் ஒதுங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமாக காஸ்டியூம் போட்டு காசு வாங்கிட்டு இருந்தார். மணி 10:50 இன்னும் கும்பாபிஷேகம் பண்ணுறவங்க வரவே இல்லையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கடையிலேருந்து எட்டி பார்த்தேன். எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு நானும் கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துக்கு அந்த 4 கலசமும் ஒரே இடத்துல நின்று பார்த்தா 4மே தெரிகிற மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். அது எங்கன்னா கூட்டத்துக்கு நடுவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த விட்டு அங்கே போனேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தா அவ்வளோ கூட்டமாயிட்டு, எங்கடா இருந்தீங்க எவ்வளோ நாளா அப்படின்னு நினச்சிக்கிட்டு எப்படியோ கும்பாபிஷேகம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நல்லா குட் ஸ்பாட்டாக 4 கலசமும் நல்லா தெரிகிற மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டேன். எப்படியோ கும்பாபிஷேகம் எப்படி நடக்கும் என்ன ஆகுன்னு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணிட்டு இருந்த கேப்பில் ஒரு மிராக்கல் நடந்துச்சு. அதை நினச்சாலே உடம்பெல்லாம் புல் அரிக்குது. உண்மையாக அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். டாட்டா.